ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, நாளைக்கு கம்யூனிகேர் வந்து நான் போனோங்க. அதுக்காக ஒரு 60 பீப்புளுக்கு வந்து ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் செய்ய போகிறதில்ல. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. எனக்கு பதில் என்னோட ஹஸ்பண்ட் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடிங்களா சார்? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டையெல்லாம் வந்து நம்ம தனியாக உடைச்சி எடுத்துப்போம். எதுக்கு நம்ம தனியாக உடைக்கணுன்னா, சப்போஸ் அந்த ஓடு ஏதாவது இருந்துருச்சுன்னா எடுத்து போட்டுடலாம்ல, அதனால வந்து நம்ம தனியாக உடைச்சி எடுத்துக்கலாம். ஓகே. நான் வந்து சிங்கப்பூரில் வந்து பேக்கிங் கோர்ஸ் ஒன்று பண்ணேங்க, 6 months கோர்ஸ். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிங்கப்பூர்லேயே ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து கேக் பேக் பண்ணி தருவேன், ப்ரௌனிஸ் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இங்கே வந்து நம்ம பேக்கிங் முடித்ததெல்லாம் வந்து தெரியும் நம்ம கம்யூனிகேட்டில். சரி, உடைச்சி எடுத்துட்டிங்களாப்பா? இப்போ வந்து பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல டார்க் சாக்லேட் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்பவே டயர்டாயிருச்சு எனக்கு. போன வாரம் ஃபுல்லாக வீட்டில் எல்லாருக்குமே வந்து சிக்காக இருந்தாங்க. நான் நல்லா செஞ்சிட்ருந்தேன் எல்லா வேலையும். அதில் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சரி பரவாயில்ல, நாளைக்கு வந்து செய்ய சொல்லிட்டாங்க சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ. இன்னும் இதையும் உடைங்க. இல்லை இதையும் உடைங்க. நான் கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக செய்யணும். நிறைய அதிகமாக வந்து அவங்க வந்து ஸ்வீட் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம செய்யணும். ஒயிட் சுகரே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த ப்ரௌனிக்கு எப்படியும் நம்ம ஒயிட் சுகர் வந்து சேர்த்து தான் ஆகணும். அதனால் இந்த ப்ரௌனிக்காக மட்டும் நான் வந்து ஒயிட் சுகர் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்கப்பா. சுடு தண்ணி ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், அது மேலே தான். இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம். அவனில் கூட வச்சு எடுக்கலாம். பட் தென் நான் இப்படி தான் செய்வேன். அதனால் இதுலேயே பொறுமையாக, ஆமாம், சூடாக ஆக அழகாக இது மெல்ட் ஆகி வரும். ஏதாவது சொல்லுங்கப்பா. இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு உங்களுக்கு எதனால தோணுச்சு? ஏதாவது சொல்லுங்கள். எதுவும் சொல்ல முடியாது. நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்டா? கொஞ்சம் டைம் ஆகும் இதை மெல்ட் ஆக. கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், முட்டையெல்லாம் உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் இருக்குது, ப்ளெயின் ஃப்ளவர் இருக்குது, பேக்கிங் சோடா வேண்டாம், பேக்கிங் பவுடர் இருக்குது. ட்ரேவோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பெரிய ட்ரேலேயே நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி வந்து ப்ரௌனிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர், இந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு 60 பேருக்கு நம்ம எத்தனை வாட்டி ஊற்றி எடுப்போம்னு சொல்லிவிட்டு இந்த பெரிய இதுலேயே வந்து நான் ஊற்றிக்கலாம், கட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரின்னு சொல்லிவிட்டு. எல்லாம் நம்ம மக்கள் தானே. அது கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கப்பா. அப்போ தான் அது வந்து தெரியும் நமக்கு. ஓகே, ஆகுது பாருங்கள். ஓகே, என் தமிழ் வராதா? உருகி வருதுன்னு சொல்லுங்கள். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் சூடு பட்டாலே அது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். எனக்கு ஆக்சுவலி வந்து முக்கியமாக ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னவர் வந்து இங்கே ஆடிட்டுருக்காரு. சாக்லேட் எல்லாம் போட்டாச்சு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, ஏன் ஹெல்ப் பண்ணலை? தள்ளி வா. ஹெல்ப் பண்ணுறவங்களையும் நீ டிஸ்டர்ப் பண்ணாத. போரும்னு நினைக்கிறேன். இது நான் போதும் அந்த சூடு போதும். அதுலேயே நல்லா வந்து இந்த விஸ்க் இருக்குல்ல, இதை எடுத்து அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணுங்க. அதை விடுங்க அப்படியே. ஓகே, அது நம்ம எப்படியோ அது அப்படிதான், கொஞ்சம் வேஸ்ட்டு தான் ஆகும். கடைசியாக பார்த்துப்போம். இப்போ இந்த சூடுலேயே அதை நல்லா விஸ்க் பண்ணிவிடுங்க. ஓகே,
ஓகே, கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்கப்பா. ஆமாம், எல்லாமே ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. பா ஃபுல்லாமே போட்டுருங்கப்பா, அப்படியே ஃபுல்லாமே போடுங்க. கொஞ்சமாக சொன்னேன், இப்போ ஃபுல்லாக சொல்கிறேன். போடுங்க, ஃபுல்லாக தான் போடணும். சாரி, அந்த விஸ்கை விட்டுட்டு இதை தட்டி எடுங்க. ஓகேவா? நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. கை வலிக்கும். ஓகே, உங்களுக்கு குக்கிங் பிடிக்குமாப்பா? குக்காக தான் இருப்பேன். எனக்கு ஃபுட்டு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுலேயே எது ரொம்ப ஃபேவரட் ஃபுட் சொல்லுங்கள். எங்கள் அம்மா உங்கள் அம்மா சமைக்கிறது எல்லாமே ஃபேவரட்டா? சரி, சூப்பர். ஓகே, பேக்கிங் பவுடர் வந்து 3/4 போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கோகோ பவுடர் போடுங்க. இது வேலையா? ஆமாம். ஏன் அதை இது பண்ணுற நீ? அது இது ஜலிச்சு போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இருங்க, சரி அது போடுங்க. அதுக்கப்புறம் மைதா போடணும். ஓகே, இப்போ வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு மைதா. இது நல்லா ஜலிச்சிடுங்க. ஜலிச்சுட்டு அந்த ஸ்பேச்சுலா எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. விஸ்க் வேணாம், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அழகாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. விஸ்கில் வந்து இப்போ கை வலிக்கும் உங்களுக்கு, மிக்ஸ் பண்ண முடியாது. ஆமாம், சரி முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் இதில். ஓகே, பண்ணிக்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். 2 ஆட் பண்ணுங்கள். 2 ஆட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் 2 பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னானுங்க. அவனுங்க வந்து ஹெல்ப் பண்ணலை, உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறது? கொடுங்க. ஓகே, ஃபைனலி வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் போட்டுட்டு ஆல்ரெடி வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் அழகாக பேக் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்கப்பா. ஒரே இடத்துல போடுறீங்க. இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலமா போட்டுக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எஸ், 60 பீசஸ் வருமா இதில்? பார்க்கலாம், வரையும் பார்க்க வேண்டாம். 60 பீஸ்னால் அந்த 60 பீஸை ஹாஃப் பீஸ் ஆக்கிட்டு 120 பீஸ் ஆக்கிடலாம். அப்படிலாம் இல்லை, கரெக்டாக போடணும். மேலே வந்து கொஞ்சம் வால்நட்ஸ் போடலாமா? Try your best, that's it. ஆமாம், சுகர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து நான் டார்க் சாக்லேட்டில் வந்து 85% கொக்கோ இருக்கிறது வாங்கிட்டு சொன்னேன். நீ கொக்கோ பவுடரே போடலாம் அதுக்கு. சாக்லேட் அது ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். என்ன கொக்கோ தான் இருக்கு. இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்களா, அது போதாதா? இந்த சைடு கொஞ்சம் இல்லை, பண்ணிடுறேன். கொஞ்சம் அப்படியே வால்நட்ஸ் மேலே தூவி எடுத்துப்போம். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்கப்பா, ஒரே இடத்துல போடாதீங்க. கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் இருந்தால் மேலே போடலாம். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க.
ரெடி டு கோ. ஃபேன் பேக்கில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 180 வேண்டாம் 170ல் ஒரு 20 மினிட்ஸ். ப்ரௌனி சூப்பராக வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.